ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? அம்மா எப்படியா விசில தடை பண்ணுவீங்க? விஜய்க்கு இந்த விசில் சின்னம் கொடுக்கப்பட்டது மட்டும் ரொம்ப பெருசா பேசப்படுது. ஏன்? தாவேகா சார்பில் இந்த விசில் சின்னம் பரப்பும்போது கண்டக்டருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டக்டருக்கு விசில் மட்டும் கொடுத்தாங்களா இல்ல திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஊழல் குற்றவாளி என்று சொல்லுற பொழுது மீதி 4 பேர்லையும் அவர் நோக்கி திரும்பி இருக்குன்னு அவர் புரியல. ஏங்க பிளாக்ல டிக்கெட் டிக்கிறது யாரு? பிளாக்ல டிக்கெட் விற்கிறது எப்படி சார் விஜய் செய்யற மாதிரி ஆயிடும்? எம்ஜிஆர் இருக்கும்போது இப்படிதான் விமானத்துல பறந்துகிட்டே இருந்தாரு. பிரச்சார வாகனத்துல போனாரு, மக்களை தானே செஞ்சாரு. இன்னமோ புதுசா காசு வந்த உடனே, அதாவது அவருக்கு அனுபவம் தெரியும், சட்டம் தெரியும். இன்னொருத்தன் எனக்கு யாரும் தெரியாது, அவன் லூஸ். ஆனா விஜயை சேர்ந்து விசில் அடிக்கிறத நம்ம இப்ப பாக்குறோம். லூசு பசங்கடா, என்னடா போராடுறதுலாம் தெரிஞ்சுக்கீங்க. டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிறத விட தற்கொலை செஞ்சுக்கலாம். வைகோ எவ்வளவு மோசமா கலைஞர் இன்னைக்கு எப்படி போராடிக்கிட்டு இருக்காரு? ஏடிஎம்கே தலைமையில் தான் கூட்டணி இன்னும் எடப்பாடி சொல்றாரே தவிர, அதிமுக பிரதான கட்சி அப்படின்னா ரெட்டல அப்படின்றது இருக்கு. ஒவ்வொரு தலைவர்கள் பேசும்போது பின்னாடி தாமரை தான் இருந்தது. அந்தந்த தலைவருடைய இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா இறந்த உடனே திமுக புனிதமாகி விட்டதா? தாய் கழகத்துல போய் இணைகிறோம். தாயா ஏண்டா உனக்குன்னு தனியா பொண்டாட்டி வந்துடா, அப்புறம் என்ன தாய்? சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். தாவேகா கழகத்திற்கு விசில் சின்னம் கொடுத்திருக்கிறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல நட்சத்திர நடிகர்களுக்கு அவருடைய ரசிகர்கள் படம் பார்க்கும்போது விசில் அடிப்பாங்க. நான் வேதனையாகவும் அதே சமயத்துல மதமதப்போடும் சொல்லிக் கொடுக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரசிகர்களைத்தான் விசில் அடிச்சாங்குஞ்சிகள் என்று கேவலப்படுத்தினாங்க. ஆனா அந்த விசில் அடிச்சாங்குஞ்சிகள் அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை முதல்வராக்கினார். அது வேற விஷயம். ரசிகர்கள்தான் விசில் அடிக்க வேண்டும். ஆனா இங்க முதல் முறையா நடிகர் விசில் அடிக்கிறார். இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், குழப்பம் என்னன்னா, தேர்தல் வரும்போது அந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்கிற நடிகர்கள் படங்களை கூட தொலைக்காட்சிகளில் போட மாட்டார்கள். அப்போ விஜய் நடிக்கிற படங்களை தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் பொழுது தேர்தல் சமயத்துல போட மாட்டாங்க. இப்போ எல்லா பஸ்லையும் விசில் அடிப்பாங்களே, அதை இந்த அரசாங்கம் எப்படி தடை செய்ய போகிறது? அந்த டிரைவர் விசில் அடிப்பது கூட தேவேக்காவுக்கு பிரச்சாரம் ஆகாதா? இது என்னுடைய கேள்வி. இது தயவு செஞ்சு யாராவது கோர்ட்டுக்கு போங்க. ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? அம்மா எப்படியா விசில தடை பண்ணுவீங்க சொல்லுங்க. எல்லா பஸ்லயும் விசில் அடிக்கீங்களா இல்லையா? அப்ப அந்த டிரைவர் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு பிரச்சாரம் செய்கிறாரா? சொல்லுங்க சார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நிச்சயமா. ஆமா, இதே இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் எழுப்பவில்லை. இப்பதானே கொடுத்திருக்காங்கல்ல, பொறுமையா இதுக்கப்புறம் பொறுமையா நிச்சயமா அது தடை வாங்குவாங்க. ஆனா விஜய்க்கு இந்த விசில் சின்னம் கொடுக்கப்பட்டது மட்டும் ரொம்ப பெருசா பேசப்படுது. ஏன்? இதே விசில் சின்னத்துல மயில்சாமி அவர்களும் நின்று தோத்துருக்கிறார். 2021 சுயேட்சா நின்று தோத்துருக்காரு. ஆனா விஜய்க்கு கொடுக்கிறது மட்டும் இவ்வளவு பிரம்மாண்டமா வரவேற்பு பற்றி பேசுறது என்ன ஒரு காரியம்? அதாவது சுயேட்சை சின்னம் விசில். இவர்கள் இதுவரை இன்னமும் தேர்தலில் போட்டியிடல. எவ்வளவு ஓட்டுன்னு தெரியாது. சீமானுக்கு எப்போ தேர்தல் சின்னம் கொடுத்தாங்க? அவர் தேர்தல் கட்சியை அங்கீகரித்த பிறகுதான் கொடுத்தாரு. இது எடுத்த எடுப்புல எல்லா தொகுதியிலும் நீங்க விசில் சின்னத்துல போட்டியிடலாம் என்று எப்படி சொன்னார்கள்? இல்ல, எல்லா தொகுதியில சொல்லல. விஜய் நிக்காத தொகுதியில அதாவது தாவேகா நிக்காத தொகுதிக்கு சுயேட்சையா யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு விசில் சின்னம் கொடுக்கப்படும். அது குழப்பம் தானே? அது ஒரு குழப்பம் தானே? நிச்சயமா இது ஒரு குழப்பத்தின் சின்னம் தான். இது கண்டிப்பா நீதிமன்றம் தான் அந்த பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்டேன் இல்லையா? இப்போ தினசரி பஸ்ஸில் செய்கிறவர்கள் விசில் சத்தக்க கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ அது தேவைக்க பிரச்சாரமா தான் மாறும். இப்போ ஒவ்வொரு டிரைவருக்கும் இல்ல ஒவ்வொரு கண்டக்டருக்கும் தேவைக்க சார்புல தினசரி 500 ரூபாயா
விசில் அடிச்சுக்கிட்டே இரு. இல்ல கொடுத்துருக்காங்களே தாவேக்கா சார்புல இந்த விசில் சின்னம் பரப்பும்போது கண்டக்டருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டக்டருக்கு விசில் மட்டும் கொடுத்தாங்களா இல்ல காசு கொடுத்தாங்களா? அது தெரியல. ஆனா விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அதுதான். இது ஒரு கோளாறு. இந்த கோளாறு நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட வேண்டும். அது அப்புறம் அவசரப்பட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்து விட்டார்களோ என்ற ஐயப்பாடு என்னை போன்றவர்களுக்கு இருக்கு. வேற சின்னம் கொடுக்கணும்னா எந்த சின்னம் கொடுக்கலாம்? இல்ல அது அவங்க தேவை. இல்ல உங்களுடைய சஜஷன் படி சொல்லுங்க. இல்ல நாம அது விஜயுடைய தனிப்பட்ட உரிமை. இல்ல இந்த விசில் சின்னம் கொடுத்ததுக்கு இவ்வளவு ஒருவேளை இது மறுக்கப்பட்டால் தேர்வு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஜய் தர. சரி, ஓகே. ஆனா விஜய் அவர்கள் சொல்றாரு, முதல் முறையா அதிமுகவை விமர்சிச்சிருக்கிறாரு. ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்கிறாரு. தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி வந்தவர் அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, விஜய் இப்படி திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஊழல் குற்றவாளி என்று சொல்லுற பொழுது மீதி 4 பேர்லயும் அவர் நோக்கி திரும்பி இருக்குன்னு அவர் புரியல. இப்ப விஜய் ஊழல் செஞ்சிருக்காரா? ஆமா. எப்படி? ஏங்க பிளாக்ல டிக்கெட் விக்கிறது யாரு? பிளாக்ல டிக்கெட் விக்கிறது எப்படி சார் விஜய் செய்யற மாதிரி ஆயிடும்? ஏங்க இவரு படங்க இவரு சொல்லி தயாரிப்பாளர் சொல்லி நிறுத்தியாத நிறுத்த மாட்டாரா? எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகும். இல்ல எல்லாருமே இதேதான் முன்வைக்கிறீங்க. விஜய் பிளாக்ல டிக்கெட் வாங்குறது ஊழல் செய்யறாரு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. விஜய் சொன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரசிகர்கள்ட்ட நீ பிளாக்ல வாங்க விக்காத, ரசிகர் ஷோ போடாத, இது மக்களை சென்றடையணும் அப்படின்னு சொல்றேன் இல்ல. இலவசத்தை எதிர்க்கிறல்ல, அதை நான் வரவேற்கிறேன். இலவசம் பணம் கொடுக்கறது அவரு இருக்கணுங்கிறது அதுல எனக்கு உடன்பாடுதான். ஆனா இலவசத்தை மறுக்கிறவரு இந்த அதிகப்படியான டிக்கெட்டை ஏன் மறுக்க கூடாது? அவர் ஒப்பந்தத்திலே போட்டுக்கலாம். கண்டிப்பா. இதை சொன்னா தயாரிப்பாளர் கேட்க மாட்டாங்களா? இல்ல ரசிகர்கள் கேட்க மாட்டாங்களா? அப்ப விஜய் பர்மிஷனோட தான் இந்த பிளாக் டிக்கெட். ஆமாம். விஜய் எங்கேயாவது என்னுடைய படத்துக்கு அதிகமா டிக்கெட் வசூல் பண்ணான்னு சொல்லியிருக்காரா? சொன்னது ஒன்று. வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னார். ஆமா சொன்னாரு. அது ஊழல் இல்லையா? இல்ல ஊழல் இல்லையான்னு கேட்கிறேன். ஊழல் தான். அதாவது நீ ஒரு எளிய மனிதனாக உன்னை காட்டிக்கொள்ள வேண்டும். புரியுதா? எம்ஜிஆர் இருக்கும்போது இப்படிதான் விமானத்துல பறந்துகிட்டே இருந்தாரா? பிரச்சார வாகனத்துல போனாரு, மக்களைத்தானே செஞ்சாரு. இன்னுமோ புதுசா காசு வந்த உடனே ஸ்பெஷல் ஃபிளைட்டுன்னு பறக்குறிய, இது ஜனங்களுக்கு ஒரு மாதிரி தெரியாத? அந்த பணத்தை ஜனங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அது ஏன் உனக்கு தோணல? இந்த ஸ்பெஷல் ஃபிளைட்டுக்கு கொடுக்குற காசை நீ அந்த கரூர் தண்ணின்னு கேட்டானே, அவனுக்கு ஒரு 1000 பாட்டில கொடுத்துருக்கலாம்ல. ஒரு பாட்டில எச்சக்கார மாதிரி வீசறியில. இது நியாயமா இல்லையா? நான் விஜய் மீது உள்நோக்கத்தோடு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒரு சமூக ஆர்வலரான ஒரு பாமரனா இந்த கேள்வியை கேட்டேன். ஓகே. எனக்கு விஜய் மீது தனிப்பட்ட முறையில அவர் நல்ல நடிகர் அப்படிங்கிற அபிப்பிராயம் உண்டு. எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் நட்பு உண்டு. அவர் ஆரம்ப காலத்துல முதல் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது வேற விஷயம். இந்த கேள்வி சரியானதா இல்லையா? சரியானது. நேயர்களே, இதே நான் கேட்கிற கேள்வி சரியானதான்னு உங்க மனசாட்சி நீங்களே கேட்டுங்க. சரி. அந்த விசில் சின்னம் கொடுக்கப்பட்டதுல இருந்து தாவேக்காவினர் என்ன பண்றாங்கன்னா, பொது வெளியில டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி இந்த விசில ஊதுறாங்க. இது எப்படி உங்களுடைய பார்வையில நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அது தவறு. என்ன காரணம் தெரியுமா? இப்போ ஒரு மோட்டர் பைக்கோ இல்லாட்டி 4 வீலரோ போறான்னு வச்சு விசில் அடிச்சவன் நிறுத்துவாங்க. ஆமா. எங்க இருந்து விசில் வருது, எதுக்கு அடிக்கிறாருன்னு தெரியாது. ஸோ பப்ளிக் பிளேஸ்ல விசில் அடிப்பதற்கு தடை இருக்கிறது. சின்ன பசங்க விசில் அடிக்கிறதுக்கு வேற விஷயம். ரோட்ல நின்று ஒருத்தன் விசில் அடிச்சிருந்தா போலீஸார் பிடிச்சி போயிடுவான் இல்லையா? கண்டிப்பா. அது தவறு. விஜய் சொல்லணும், பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி பண்ணாதீங்கடா, பிரச்சாரம் பண்ற இடத்துல நீங்க பண்ணுங்க. ஒருத்தருக்கு பிரசன்டேஷன் கொடுக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு 2 ரூபா 1 ரூபா இருக்கும். பிளாஸ்டிக் விசில்னா 1 ரூபா 1.5 ரூபா இருக்கும். ஆமா, 1 ரூபா. அதை நீ கொடு. பொது இடங்கள்ல விசில் அடிக்காதீங்க, அது சட்டப்படி தவறு சொல்றதுக்கான பொறுப்பும் கடமையும் தேவக தலைவர் நடிகர் விஜய்க்கு. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பெரியவங்க கிட்ட ஊதாதீங்க, தூங்குறவங்க காது கிட்ட போய் ஊதாதீங்க அப்படின்னு. ஆனா அதே மேடையில
இன்னொரு பொறுப்பாளர் என்ன பண்றாரு, அதை என்கரேஜ் பண்றாரு. செங்கோட்டையன் அவர்கள் அதை தவிர்க்க சொல்றாரு. இன்னொருத்தர் அது வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இங்கேயே முற்று முதலா வருது. ஆனா விஜய் மட்டும் சைலண்டாவே இருக்கிறாரு. செங்கோட்டை அமைச்சரா இருந்தவர். ம். அதாவது அவருக்கு அனுபவம் தெரியும், சட்டம் தெரியும். ஆமா. இன்னொருத்தன் எனக்கு யாரும் தெரியாது, அவன் லூசு. ஒரே வார்த்தையால அவன் லூசு. அப்படி சொல்லக்கூடாது. ஆமா. இப்போ போஸ்டர் இருக்கு, பிரச்சார போஸ்டர். ம். அதை வந்து சம்பந்தப்பட்ட கட்டடங்கள் உரிமையாளர்கிட்ட கேட்காம ஒட்டக்கூடாது. ஆமா. அப்புறம்? பர்மிஷனோட தான் ஒட்டணும். அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாம விசிலடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அது சட்டத்துக்குரிய குற்றம். அதை விஜயும் சொல்லணும். ஆனா விஜய சேர்ந்து விசில் அடிக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அவரு கண்ட்ரோல் பண்றது இல்ல, இல்ல, அது அவரை சேர்ந்து நம்ம- விசில் அடிக்கிறாரு. தவறு, தப்பு. இனிமேல் பொதுக்கூட்டங்களை பேசும்போது விசில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ம். ஆனா பொது இடங்கள்ல விசில் அடிக்காதீங்க. ஓகே. அது பிரச்சாரத்துக்கு பதிலா எதிர்வினையாற்றி விடும். ம். லூசு பசங்கடா, என்னடா போராட்டத்துல விசில் அடிச்சுட்டீங்க, நீ எதிர்மறையா இப்பவே இப்படி லூசுத்தனமா அலையிறாங்களா, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா. இப்போ உண்மையை உடைச்சொல்லுன்னா, ஜெயலலிதா முதல்வராகி அதுக்கப்புறம் 2வது தேர்தலில் தோற்றதுக்கு காரணமே எஸ்.எஸ். சந்திரன் தான். ம், ம், ம். எஸ்.எஸ். சந்திரனும் ராதாரவியும் கச்சா முச்சான்னு திமுகவையும் தலைவர்களையும் கலைஞரையும் பத்தி பேசிவிட்டாங்க. ம். எம்ஜிஆர் தன்னுடைய பிரச்சார கூட்டங்கள்ல எந்த எதிர்க்கட்சி தலைவரும் எந்த தலைவரும் அனாதையும் பேச மாட்டாரு. ம். அவருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, ஓட்டு விழுந்துட்டே இருந்துச்சு. ம். நீங்க ஒருவனை திட்டுவதனால உன் மதிப்பு உயர்ந்துராது. விமர்சிக்கலாம், திட்டுவதுங்கிறது வேற. இப்ப என் பேச்சுல யாரையாவது நம்ம திட்டிருக்கேன் இல்ல. அது தப்பு. அது ம். 75 வயசு ஆகுது, எனக்கு ஒரு முதிர்ச்சி வேண்டாமா? கண்டிப்பா. என்னடா 75 வயசுல இது போய் இப்படி பேசிக்கிட்டான் சொல்ல மாட்டானா? கண்டிப்பா சொல்லுங்க. அதனால ஒருத்தரை விமர்சிக்கலாம், தாழ்வாகவோ அவதூறாகவோ பேசக்கூடாது. ஓகே. இப்ப நீங்க இது சொல்றீங்க, இதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது. இதே எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எதிர்க்கட்சியினரை வந்து மரியாதை நிமித்தமா விமர்சிச்சிருக்காங்க, திட்டல அப்படின்றீங்க. ஆனா இதே முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு அப்படின்னா, கலைஞர் எழுதுனதுல எதுக்குமே தமிழை வந்து தூக்கி பிடிக்கவே இல்லை. அவர் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா காமம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி சொல்றாரு. இது எந்த விதத்துல ஏத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்? அதாவது இதுல 2 கருத்து இருக்கு. ம். கலைஞரை உயர்வித்தது தமிழ். ம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த அளவுக்கு அந்த திமுகவில் ஒரு தலைவரானார்னா அண்ணாவுக்கு அடுத்தபடி நாவலர் கலைஞர். ம். பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் வந்து ஒருத்தரை திட்டினா கூட காமெடியா திட்டுவார். சட்டசபையில் நான் நிருபரா பணியாற்றி இருக்கேன், அதனால அவர் நல்லா பேசுவார். ஆனா அதே சமயத்துல அவருடைய சினிமா கதைகள் எல்லாமே காமத்தின் அடிப்படையில் உள்ளதுதான். இல்ல, அவரு சினிமா கதைக்கு போல. ம். கலைஞர் எழுதின தமிழுக்காக புத்தகம் எழுதினார்ல. இப்ப சிலப்பதிகாரத்தை அவர் ஒரு பேட்டர்ன்ல எழுதியிருப்பாரு, ஃபார்மேட்ல எழுதியிருப்பாரு. திருக்குறளுக்கு அவர் ஒரு பேட்டர்ன்ல. இதெல்லாம் அவர் எழுதின புத்தகத்துல தமிழை வளர்த்த மாதிரிலாம் இல்ல, காமத்தை வளர்த்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் சொல்றாரு. இல்ல, அது தமிழுக்காக அதுல கலைஞர் எனக்கு செய்யல. உடன்பாடு அல்ல. அதுக்காக அவர் முழுமையா எழுதிய கண்டிக்கத்தக்கது. திரைப்படங்களை நான் முழுமையா பார்த்திருக்கேன். ம். எல்லா படங்கள்லயும் அந்த காமம் எதிர்மறையா தான் இருக்கும். ம். அதாவது ஒரு இடத்துல போற இடத்துல பஜனை பண்ணிடுவாங்க, இன்னொருத்தன் பொண்டாட்டி தூக்கிக்குவான், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனாலதான் அவருடைய படங்கள் பெரும்பாலும் வெற்றி பெறவில்லை. பூம்புகார், பராசக்தி உள்ளிட்ட சில படங்கள், எம்ஜிஆர் நடித்த படங்கள். ம். அதுக்கப்புறம் தனியா ஒரு கதவசனம் இருந்ததுனால பூராமே காமத்தின் அடிப்படையை கொண்டதுதான். அதை மறுக்கல. அது சினிமாவுக்கு ஒரு தேவையானது கூட தானே. ஆமா, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ம். அது ஜனங்க ஏத்துக்கல. ஓகே. அது ஒண்ணு. ஆனா அவரு திருக்குறளுக்கு உரை, பல புத்தகங்களுக்கு உரை எழுதியிருக்காரு ஆமா, கலைஞர். அதுல வந்து நான் முழுமையா எல்லாத்தையும் படிச்சே இல்லை. ம். ஆனா அவரு சொல்றதை நான் ஏத்துக்கல. அது வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஆமா, இப்ப இது அதாவது அவரு ம். எழுத்து எல்லாமே காமமா இருக்குங்கிறது தப்பான விஷயம். தப்பான விஷயம் தான். அதாவது சட்டசபையில கூட இரட்டை அர்த்தமா பேசுவாரு. அதுல அடிப்படை காமமா இருக்கும், நேரடியான காமமா இருக்கு. சரி. இப்போ அதிமுக டிடிவி தினகரன் இவங்க 2 பேரும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிறத விட தற்கொலை செஞ்சுக்கலாம், தூக்கு மாட்டிக்கலாம் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில ஒருத்தர் பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த இணைப்பு அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? எங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள அந்த நிலத்தகராறு, அப்புறம் குடும்ப தகராறு வரும்போது கேவலமா பேசிக்கிடுவாங்க. ம். நீர் அடித்து நீர் விலகாது, ம்.
ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி சேர்ந்துகிட்ட பிறகு அண்ணன் தம்பிகளுக்குள்ள வந்து அந்த இதை மறந்துடணும். ம். நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க, நீங்க தற்கொலைங்கிறத மட்டும்தான் சொல்றீங்க. வைகோ எவ்வளவு மோசமா கலைஞரை விமர்சிச்சார், ம். இன்னைக்கு எப்படி உறவாடிக்கிட்டு இருக்காரு. ம். அதனால பழச மறந்துருங்க ஐயா. ம். அரசியல்வாதி பேசின பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ம். திருப்பி கொண்டு வந்து வச்சுக்க நாரத்தான் செய்யும். ம். அவளை ஏங்க திமுக கழகத்தின் பிதாமகர் ஈவேரா ம். மதங்களை பற்றியும் அப்புறம் திமுகவை பத்தியும் திமுக தலைவர்களை பத்தியும் எவ்வளவு கேவலமா தரக்குறைவா பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டாரு. ம். அதையெல்லாம் திமுக மறந்துடலையா? ஞாபகப்படுத்திட்டுமா? ம். எத்தனை பேர் ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாருங்க, யூடியூப்ல பாருங்க, பழக்கருப்பையா, தமிழர் மணிங்க, இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. ம். ம். அதெல்லாம் திருப்பி பேசணும். பழைய குப்பை சரிப்பா, அதெல்லாம் உடப்பா, அதெல்லாம் அப்பம் பேசின பேச்சு. ம். நாக்கு ஏன் நிரம்பல தெரியுமா? எப்படி வேணா வளையும். ம். அது மாதிரிதான் மறப்போம் மன்னிப்போம்னு பேரணி அண்ணாவே சொல்லியிருக்காங்க. எது தெரியுமா? ம். பழச விட்டுறியா, மன்னிச்சு விடு. இப்ப தேர்தலுக்காக இதெல்லாம் அவங்க வந்து ஆமா. இது பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேங்க தேர்தல் என்பது கொள்கை அடிப்படையில் அல்ல. என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் எல்லாமே திமுக மட்டும் என்ன, இல்ல 2017 வரைக்கும் அவங்க ஒரே கொள்கையோட தானே வராங்க திமுக கூட்டணி. திமுக மட்டும் பாஜகவோட உறவு இல்லையா? இல்ல உறவுல இருந்தாங்க. ஆனா 2017க்கு அப்புறம் இப்ப இருக்கிற கூட்டணி அப்படியே இருக்கு, விலகவே இல்லையே. ஏன்னா கொள்கை ரீதியா வராங்க. ஆனா இதே அதிமுக பாஜக பிரிஞ்சாங்க, சேர்ந்தாங்க. டிடிவி தினகரன் அதே மாதிரி திமுகவும் பாஜகவோட இருந்தாங்க, பிரிஞ்சாங்க. இல்ல நான் கேக்குறது இப்போ சமீபமா 2020 விளைஞ்சாங்கல்ல. எங்க திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதாங்க. ம். பாஜகவுடனும் இந்திரா காங்கிரசுடனும் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி கூட்டணி வச்சு போட்டிட்டாங்களா இல்லையா? இருந்தாங்க. ஆனா அப்புறம் நீங்க வந்து ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, இதுக்கப்புறம் நான் பாஜக கூட கூட்டணி செய்ய வைக்க மாட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. ஏங்க அவங்க சொன்ன காலகட்டம் வேறங்க. ம். அவங்க சொன்ன காலகட்டத்தில் ஏடிஎம்கே ஒன்றாக இருந்தது. ம். இப்ப எத்தனை பிரிவா போச்சு. ஆமா. அதுக்காகத்தான் ஜெயலலிதா சொன்னதை அந்த வாக்கு வந்து அதிமுகவுக்கு இல்ல பலவீனமா இல்ல. ம். முதல்ல ஜெயலலிதா ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதானே தவிர ம். ஜெயலலிதா அவர்களுடைய வாக்கை காப்பாற்றணும் பின்னால போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஜெயலலிதா தோத்தாலும் எக்காரணத்தை கொண்டு பாஜக கூட கூட்டணி வைக்கல, தனித்துவமா நின்னு தானே வந்தாங்க. ஜெயலலிதா, தினகரன், கலைஞர் எல்லாருமே மாறி மாறி பேசக்கூடியவங்க தான். ம். அரசியல்ல நிரந்தரம் எதுவுமே இல்ல. ம். மாற்றம் ஒன்றே மாறாது. ம். போதுமா? அடுத்தது இல்ல நான் அது கேட்க வரல. இப்படியெல்லாம் அதிமுக கடந்து வந்த பாதையில இப்ப திரும்பவும் பாஜக கூட அடிமையாவே இருக்கிறாங்களே. நான் என்ன சொல்றேன், இப்ப காங்கிரஸோட அடிமையா இருக்காங்களா திமுக? இல்லையே. ஏங்க இப்போ தனிச்சுன்னு தான் நாங்க ஆட்சி அமைப்போம், ஏடிஎம்கே தலைமையில் தான் கூட்டணின்னு எடப்பாடி சொல்றாரே தவிர. ஆனா மோடி அவர்கள் வந்து அதிமுக ஒரு பொருட்டாவே ஏத்துக்கவே இல்லை சார். அதெல்லாம் பேசும்போது கூட அதெல்லாம் போயிங்க. இல்ல எங்க தேசிய தமிழ்நாட்டுல நேஷனல் ஃப்ரண்ட்டுக்கு எடப்பாடி தான் தலைமை வகிக்கிறாரு. அதை நயினார் நாகேந்திரன் ஏத்துக்கிட்டாரு, தினகரன் ஏத்துக்கிட்டாரு. அவங்க ஏத்துட்டாங்க. ஆனா மோடி அமித்ஷா அவர்கள் ஏத்துக்கலையா தான் நான் ஏத்துக்கலன்னு மட்டும் சொன்னாரு. இல்ல சொல்லவே இல்லையே. அதிமுக அப்படின்ற வார்த்தையே வரல, எடப்பாடி பழனிசாமின்ற வார்த்தையே வரல. அதே போல சிம்பிள் கூட வார்த்தைகள் வரலங்கிறதுக்காக நீங்க சொல்லக்கூடாது. அவர் என்ன பர்பஸுக்காக வந்தாரு? என்ன பர்பஸ்? ஏடிஎம்கே கூட்டணியா ஃபார்ம் பண்றதுக்காக வந்தாரு. ஃபார்ம் பண்ணாரு, போயிட்டாரு. அப்ப அதுக்காக தான் வந்தாரு. ஆமா, அது உண்மை. அதுல எந்த சந்தேகமே இல்ல. அத பிஜேபியும் மறுக்கவில்லை, அதிமுகவும் மறுக்கவில்லை. இப்போ இன்னொரு விஷயம், அதுல அந்த மேடையில பாத்தீங்கன்னா சிம்பிள், ஒவ்வொரு கட்சியோட சிம்பிள் வந்து பிரதிபலிச்சிருக்கணும். அதிமுக பிரதான கட்சி அப்படின்னா ரெட்டல அப்படின்றது இருந்திருக்கணும். ஒவ்வொரு தலைவர்கள் பேசும்போது பின்னாடி தாமரை தான் இருந்தது கண்டி, அந்தந்த தலைவருடைய சிம்பிள் இல்லவே இல்லை. இதுவும் ஒரு பேசு பொருளாயிடுச்சு. இல்ல, அது வந்து கேமராக்காரனுடைய கேமரா பிஜேபி ஏற்பாடா இருக்கும். இல்ல நான் கேக்குறது பேக்ரவுண்ட் கேக்குறேன். அதாங்க பேக்ரவுண்ட். அந்த மேடை அமைச்சது யாரு? அதிமுக அமைச்சது தேசிய ஜனநாயக கூட்டணி கிடையாது, பிஜேபி காசு சார். வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி தானே சார். இருக்கட்டுங்க, ஆனா ஆர்கனைஸ்ட் பை பிஜேபி. இருந்தாலும் அங்க எல்லாரும் போட்டோ போடும் போது அங்க அது இருந்திருக்கணுமா இல்ல? ஏன் அது மாதிரி? இதெல்லாம் வந்து சின்ன விஷயங்க. இதெல்லாம் பெருசா பெருசுபடுத்தி அதிமுக கூட்டணியோ ஓட்டுகளையோ பிரிக்க முடியாது. அவன் மெர்ஜாயிட்டான். அதாவது தீய சக்தி என்ற திமுகவை அகற்றணுங்கிறதுல எல்லாரும் ஒற்றுமையாயிட்டாங்க. தினகரனும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் போய் பெருசுபடுத்தணுமா என்ன? சரி, ஓகே. இப்ப மேல்மட்ட தலைவர்கள் இணைஞ்சிட்டாங்க.
தினகரன் அவர்களும் விபிஎஸ் அவர்களும் சேர்ந்துட்டாங்க. ஆனா கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதான வாய்ப்புகள் இருக்கா, சூழ்நிலைகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல மாணிக்கராஜா அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, திமுக போய் சேர்ந்திருக்கிறாரு. டிடிவி தினகரனுடைய ஏங்க, நம்பிக்கைக்குரிய இருந்தார். அதாவது இப்போ அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க. ம். 3 பேர் சேர்ந்தானே ஒருத்தன் எதிர்த்துதான் நிப்பான். அதை பெருசுபடுத்தக்கூடாது. ம். ஒட்டுமொத்தமா அவங்க அப்பாவுடைய உயில் படி என்ன நடக்கும் அது நடக்கும். ம். ரெட்டையில யாத்துக்கு ம். எடப்பாடி கிட்ட இருக்கு. ஆமா. இப்ப ரெட்டையில தினகரன் சேர்றாரு. ம். இப்ப தனியா என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. ஓட்ட பிரிப்பார், அவ்வளவுதான். அவருக்கே தெரியும். அதாவது மாணிக்கராஜா போன்றவர்கள் ஒரிஜினல் அதிமுக வித்து அல்ல. ம். நான் ஓப்பனா சொல்றேன். எவன் திமுகவுக்கு போறானோ அவன் பூரா ஒரு அப்பனுக்கு பிறந்தவன். ம். ஏன் தெரியுமா? எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 பேராலையும் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்பட்டவர்கள் திமுக. ம். உண்டா இல்லையா? உண்டு. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் இறந்த உடனே திமுக புனிதமாகி விட்டதா? தாய் கழகத்துல போய் இணைகிறோம். தாயா? ஏண்டா உனக்குன்னு தனியா பொண்டாட்டி வந்துட்டா, ம். அப்புறம் என்ன தாய்? பொண்டாட்டி தாய்க்கு சரியில்லைன்னு பின் சொல்லிட்டு தாரம். இல்ல பொண்டாட்டி சரியில்லை தாய் கிட்ட தாய்க்கு போறாங்க. பின் தாரம் சொன்னானா இல்லையா? சொன்னாங்க பொண்டாட்டி அப்புறம் என்ன சரியில்லை. தாய்? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெத்தாச்சு, ம். தாரெல்லாம் வந்துருச்சு, அப்புறம் என்ன தாய்? தாய்க்கு மரியாதை கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆ. அதுக்காக மரியாதை மறுபடியும் கொடுக்க தாய்கிட்ட சார் பொண்டாட்டி சரியில்லைன்னா திருப்பி அம்மா வீட்டுக்கு தானே சார் போவாங்க. பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்லாதீங்க. நீ சரியில்லை, ம். அதுக்கே பொண்டாட்டி சரியில்லை. பொண்டாட்டி சரியில்லாம இவ்வளவு போறதுனால நாள் போறாங்க. இவ்வளவு நாள் உனக்கு தீய சக்தியா தெரிஞ்சது, ம். மோசவனான தெரிஞ்சது. ம். இப்ப புதுசா எப்படி ம். நல்லவரை தெரியும்? சொல்லு. அருமை தெரிஞ்சிருக்கும் அதனால இப்ப போறாங்க. அதெல்லாம் புரியும். நான் அதிமுகவுல ஒரிஜினல் வித்தா இருக்கிறவன் ம். எவனும் ரெட்டையிலை விட்டு போக மாட்டான். ம். அதே மாதிரி ஒரிஜினல் திமுக வித்தா இருக்கவன் உதயசூரியனை விட்டு போக மாட்டான். ம். இதான் உண்மை. அப்போ இது எல்லாருக்குமே பொருந்தும். ம். சும்மா இந்த ஆடி காத்துல அம்மி பறக்கிற மாதிரி சும்மா அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. ம். வேட்டியை மாத்துறது ரொம்ப மோசம், ம். கொள்கையை மாத்துறது மோசம். மோசம். அதுக்கு ஒதுங்கிடலாம். ம். இப்ப இவரு குன்னம் ராமச்சந்திரன் ஏன் சைதை துரைசாமி ஒதுங்கிதான் இருக்காரு? ஆமா அவர் சேர்த்துக்கலையே சார். அதெல்லாம் விடுங்க, அவரும் அதனால அவரே ஒதுக்கிட்டாரு. ஆமா. ஆனா எம்ஜிஆர் பக்கம் தான். ஆமா. ஓட்டு போடுறது ரெட்டையில, இதை மீதி போட மாட்டாரு. ம். அவர் மனசாட்சிக்கு தெரியும். ம். ஏங்க இந்த 72ல இருந்து பச்சை குத்திக்கிட்டவன், எம்ஜிஆர் மேல ரொம்ப வெறியனா இருக்கவன், ஜெயலலிதா மேல பாசமா இருக்கவன் எவனும் அதிமுக விட்டு போக மாட்டான். ம். வீட்டுல போட்டோ மாத்தினா போதுமா? ம். மனசு சொல்லுங்க. இவ்வளவு நாள் நீ போட்டோவை பார்த்துட்டே வளர்ந்துட்ட, திடீர்னு நீ வேற ஒரு போட்டோ மாத்துற, உன் மனசு மூளையும் எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்கும், கருமப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்கடா. ம். கோவத்திலாம் சொல்றேன். ம். ஒதுங்கிரு. இப்ப நான்லாம் நேரடியா அதிமுகவுடைய ஆதரவாளன் கிடையாது. ம். பத்திரிகைக்காளர். ஓட்டு போடுறது என் இஷ்டம். அதுக்காக உடனே நான் யாரையுமே தூக்கி பேசுறது, பாராட்டி பேசுறது கிடையாது. ம்.